பக்கம் கை விட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். நீங்கள் உங்களை காமிக்க மாட்டாங்க, நீங்கள் பின்னாடி மட்டும் உட்காந்து வச்சுக்கோங்க. சித்தன் இப்போ ஃப்ரெண்ட்ல இருந்தா அவரை காமிச்சிடாரு, அவர் முன்னாடி வந்துரு. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலன் பேசுகிறேன். என்னென்னா 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துட்டு இந்த ஏஞ்சல் வந்துட்டு இப்போ பிறந்திருக்கா. என்கிட்ட கிளினிக் வருமா அவங்க என்ன 2 தடவை கன்சீவ் பண்ணாங்க, நான் கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவ இப்போ வந்தா பயங்கர அறிவாக இருக்கா. அறிவுனா அறிவா, அவ்வளோ அறிவா. நான் இந்த பூ கொடுத்தோன்னே தலையில் வைக்கணுங்கிற 1.5 வயசு தான் அது, தலையில் வைக்கணும்னு சொல்ல. அம்முக்குட்டி இவ பேர் வந்து நேச்சர் லவர்னு வச்சுருக்காங்க. வந்து நேச்சர் அவளே தெய்வதமாக தான் இருக்கா. தமன்னா குழந்தையா இருக்கிற மாதிரி இருக்கா. ஆக்ட்ரஸ் தமன்னா மாதிரி தானே இருக்கா. இங்கே பூ அம்மா பூ இந்த பூ இது கொடுத்தா தலையில் வைக்கணும்னு சொல்கிறா என்கிட்ட. இந்த பூ 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 இங்கே தலையில் வைக்கணுமா? வச்சுட்டேன். வேணாமா வேணாமா? சரி. இது பெல் வேணுமா? வேணா அப்படி காட்டுவாளா? அதாவது ரொம்ப அறிவு. 1.5 வயசுக்கு இவ்வளோ புரிதல் இருக்குமான்னு எனக்கு அதிசயமா இருக்கு, அற்புதமா இருக்கு. இந்த பக்கம் திரும்பி கிடலாம், நம்மளை கண்டு வச்சிருவாங்கடா, திருஷ்டி ஆயிரும்டா. சிரிக்குது வருமே. என்ன புரியுது உனக்கு? அம்மா இந்த பூ பூ தலையில வைக்கணுமா? இந்த எனக்கு தலையில வச்சு எனக்கு வச்சு என்ன வேணும்? சாமி கும்பிடு. சாமி சாமிக்கு வைக்கவா? சாமிக்கு நீ சாமி கும்பிடு. நீ சாமி சாமி ஹரோஹரா அப்படி பண்ணு. இந்த பூ வேணுமா? ஓ, சாமி அங்க இருக்காங்களா? சாமி கும்பிடு. சாமி நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் பாப்பா வேணும். என்னத்தை விளையாடுறது, எதை விடுறது, ஒன்றும் கன்ஃபியூஷன் நிறைய ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேனா? ஃபேன் போடணுமா? ஏசி ஆஃப் பண்ணிடு. ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, என்ன வேணும்? ஓ, நீனா இல்ல, நீங்க வந்து சௌராஷ்டிரா. ஸோ அதுல அந்த லாங்குவேஜ்க்கு அவங்க பேசுறாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை அவங்களுக்கு. 4 வருஷம் கழிச்சு நான் தான் இதை பாசிட்டிவ் கொடுக்கணுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை, அவருக்கும் ஒன்றும் இல்லை. அந்த கடவுள் வந்து என் மூலியமா அந்த பிள்ளையார் சொல்லி போடணும், இவங்க தலையெழுத்து எழுதணும்னு வச்சிருக்காரு. அது ஒரு பிளெஸிங் மாதிரி. இல்லை, எத்தனை மாதம் சாப்பிட்டீங்க மெடிசன்? 2 months கன்சீவ் ஆகிருக்கேன் பாருங்க. அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. சும்மா அது வந்து ஆஷா, நான் வந்து ஒரு இது இருக்கு சார், அகத்தியர் இருக்கார்ல, அகத்திய முனிவர். எப்படின்னா அவர் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பார். அவருக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு அப்புறம் வரவங்க கூட நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து ஏதாவது ஒரு வைத்தியம் குறைபாடுகள் இருந்தால் அவங்க வந்து அகத்தியோட நூல்கள் ஏடுகள் படித்து பயனடையணும்னு சொல்லி விட்டுருங்க அவங்க வந்து எழுதினாங்க. போகர் வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவர்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் போகர் தான். அவர் எப்படின்னா என்னை படிக்கணும்னு தேவையில்லை, நான் செஞ்ச சிலையை வந்து பார்த்தாலே போதும். ஃபேன் ஓடலையா? ஃபேன் போடணுமா? ஏசி போடவா ஃபேன் போடவா? என்ன போடட்டும், ஏசியா ஃபேனா? அப்போ வந்து அந்த போகர் வந்து அவர் பழனி முருகன் சிலையை செஞ்சுட்டு சிரிக்குது. 2 கண்ட்ரி குழி விழுது வேற. என்ன சொப்போய் வாயை கடிச்சிருவான், வாயை இதுக்கு வச்சிருக்க சொப்போயா? அப்போ வந்து அவங்க சொன்னாங்க போகர் வந்து அந்த சிலையை பார்த்தாலே கியூராரு. நான் எப்படி டெய்லி சாமி கும்பிடுறேன்னா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரணும்னு நினைச்சாலே கன்சீவ் ஆயிடுவாங்க. இது வந்து படிச்சு இவர் வந்து பார்த்து நான் வந்து என்ன நினைச்சு டெய்லி சாமி கும்பிடுது டாக்டர் ஆஷர் கிட்ட போகணும் அப்படின்னு நினைச்சாலே அவங்க கன்சீவ் ஆயிடும். அந்த போட்டுட்டா ஏசி ஆன் பண்ணிட்டியா? சூப்பர். என்ன இது மொபைல்ல இது பண்றவன் வந்து நான் ஏசி ரிமோட் பாக்குறேன். அங்க விண்டோ ஏசி தான் இருக்கு வீட்ல, எங்க வீட்ல. இங்க வந்து எல்லா வீட்லயும் ரிமோட் பார்க்கவும் ரிமோட் எடுத்து ஆன் பண்றாங்க. போதுமா அது இங்க நீங்க பக்கத்துல போச்சு. ரொம்ப அவங்க வச்சு சிரிக்கிறது பல்ல வச்சுட்டு கொட்ட பல்ல. அது ஏதோ இங்க பாரு, இந்த பெல் சவுண்ட் பாரு. இதை வச்சுக்கோ இந்த பெல் சவுண்ட். இதையும் விட மாட்டேங்கிறேன், அதையும் விட மாட்டேன். இங்க பாருங்க, ஒன்றும் இல்லைங்க குழந்தைக்கானது. நீ போட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கும்? தண்ணி கொஞ்சம் நிறைய கொடுங்க மேம், பாப்பாக்கு நல்லா தூங்குறாளா?
அதான் கண்ணு கீழே இப்பயே இவ்வளோ குழி இருக்கு. இவன் ஆக்டிவா இருக்கல, அதனால தூங்க மாட்டேங்குது. தூக்கம் கம்மியா இருந்தா டயர்டாவும் இருக்க மாட்டான். அப்படியா? ஃபுல் ஆக்டிவ்ல தான். காக்கா காக்கா தூக்கி போச்சு. காக்கா காக்கா தூக்கி போச்சு. பார்க்கறது பாருங்களேன். அவனை ஏமாத்தினா அவளுக்கு புரிஞ்சிருச்சோ. இப்படி வச்சுக்கணும். அவன் இங்க பாரு, இங்க பாரு, இப்படி வச்சு டிங் 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 சிரிக்குது பாருங்க. எவ்வளோ எக்ஸைட் ஆகா. என்ன வேணும்? என்ன வேணும்? நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரியா உங்க வீட்டுக்கு? அவங்க பாரு, பூ வைக்கணுமா? பூ 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 கேட்கணும். இந்தா அந்த பூ வேணுமா? இந்தா இங்க பாரு, வாசனை. நீ பண்ணி பாரு, நீ பண்ணி பாரு. என்ன இங்க பாரு. அது எப்படின்னா என்னது நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க சார். இந்த இந்த அவங்க பிஸியா எழுதுறது அது இதுன்னு அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஓகே, நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரல. என்ன பண்றா வீட்டுல? ஆக்டிவா இருக்கா? ஹாப்பியா இருக்கா? 4 வருஷம் தவா இருந்து பெத்த மாதிரி இருக்கா? இவ வயசு மித்த குழந்தைங்களோட இவளை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆக்டிவிட்டிஸ்ல பார்க்கல இன்னும். ஆனா எல்லாரும் மத்தவங்க சொல்லி தான் கேக்குறோம். என்ன சொல்றாங்க எல்லாம்? எல்லாமே வந்து 1 மந்த் அஹெடாவே பண்றாங்க, சீக்கிரம் பண்றாங்க. ஓகே, தாத்தா சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு இப்பவே புரியுது, அவ்வளவு விவரமா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. God bless you. நல்ல ஹாப்பியா ஹெல்த்தியா சொல்லிட்டே கூட்டிட்டு வந்தேன். ஆஷா ஆண்டி பார்க்க போறோம், அவங்க கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எங்க கிட்ட வந்த, அவங்க கிட்ட நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டே கூட்டிட்டு வந்தேன். அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கடா அம்மா. நீ நீ பெரிய டாக்டர் ஆகணும், நீ தொற்று எல்லாருக்கும் எல்லாம் கியூர் ஆகணும், நீயும் நிறைய பேரோட கண்ணீரை துடைக்கணும், உலகம் போற்றும் பிள்ளையா வரணும். பார், பெண் வச்சிருக்க பார், இல்லை நிறைய பேருக்கு நீ மருந்து எழுதணும். நிறைய பேருக்கு மருந்து எழுதணும், அவங்க எல்லாம் கியூர் ஆகணும், நீ நிறைய மதர்ஸோட கண்ணீர்லாம் துடைக்கணும். என்னடா? ஓகே. பெரிய ஆளா வருவா. என்ன என்ன பயம் இல்லை, புது இடம்னு தோணல. அது அது இது நான் தான் கேக்குறா. உங்களோட போட்டோ தான் கேக்குறா. என்ன என்ன இது வேணுமா? இந்த பொம்மை வேணுமா? பொம்மை இது நான் தான். இது நான் இப்படி ஊத்து போட்டேன். இது யாரு? யோசிக்கிறா. இது என்ன? இப்போ எதுக்கு இப்படி டொமேட்டோ சிரிப்பு? ஓகே, நீ ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கா? ஆஷாத்தை பிளஸ் பண்ணிட்டு இன்னும் ஜோ இது வேணுமா? இது வேணுமா? அப்ப என்கிட்ட வா, என்கிட்ட வா, வா வா, நீ வா. சரி, டைவர்ட் ஆயிட்டா, மாறிட்டா. ஓகே, மறந்துட்டா. சரி, பாய், see you, bye 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 bye.